வணக்கம் ரதிகா. மதுரை மாநகராட்சியை பொறுத்தவரை 100 வார்டு பகுதிகள் இருக்கின்றன. 100 வார்டு பகுதிகளிலும் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளா, அடிப்படை வசதிகள் எதுவுமே இந்த மாநகராட்சி செய்து தரவில்லை என மக்கள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் இன்றைய மதுரை பழங்கானத்தம் பகுதியில் அதிமுக கட்சி சார்பில் தற்போது மாநகராட்சி ஊழலை கண்டித்தும் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க கோரியும் தற்போது ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே கூறிய போதுதான் தொடர்ந்து இந்த மாநகராட்சி ஊழல் என்பது தமிழகம் மட்டுமின்றி உலகத்தையே ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி என்று கூறலாம். ஏனென்றால் மாநகராட்சி 200 கோடி ரூபாய் ஊழல், வரி விதிப்பில் முறையீட்டில் 200 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்ற மாநகராட்சி மேயர் ராஜினாமா, மேயரின் கணவர் கைது உட்பட அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட ஏராளமாக கைது செய்யப்பட்டு தற்போது ஜாமீன் வெளிவந்த நிலையில் தொடர்ந்து இது பெரும் பரபரப்பையும் தமிழகத்தில் ஏற்பட்டது. இந்த நிலையில் தற்போது இதுவரை மாநகராட்சி மேயர் நியமிக்கவில்லை என்ற ஒரு குற்றம் நிலை வருகிறது என்றால் பெரும் திமுக சார்பில் தற்போது பெரும்பான்மையான மாமன்ற உறுப்பினர்கள் தற்போது இருந்த போதிலும் தற்போது 5 மண்டல தலைவர்கள் ராஜினாமா செய்துள்ளனர். இந்த 5 மண்டல தலைவர்கள் மாநகராட்சி மேயர் இதுவரை நியமிக்கப்படவில்லை. தொடர்ந்து மதுரை மாநகராட்சியை பொறுத்தவரை தற்போது மாநகராட்சி மேயர் இல்லாமல் செயல்பட்டு வருகிறது என்று கூறலாம். தொடர்ந்து மாநகராட்சி மேயரை நியமிக்க வேண்டும், 5 மண்டல தலைவர் நியமிக்க வேண்டும், பொதுமக்களின் அடிப்படை தேவையை சரி செய்ய வேண்டும் என்று எங்கு பார்த்தாலும் சாலைகள் குண்டும் குழியுமாக இருக்கிறது. பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர், சாலை வசதி உட்பட பல்வேறு துறைகள் இங்கே மதுரை மாநகராட்சி நடைபெறும் நிலையில் தொடர்ந்து மாநகராட்சியை பொறுத்தவரை பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும். இந்த 200 கோடி ரூபாய் ஊழலை முறையான விசாரணை நடைபெற்று மேலும் இதை விசாரணை தீவிரப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலாளர் மதுரை வாழ் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க போராட்டம் இது போராட்டம், கண்டிக்கின்றோம். மதுரை மாநகராட்சி நிர்வாக